ஆமா மாப்பிள்ளை யார் தெரியுமா? மாப்பிள்ளை யாரு? இங்க பாருமா ஒரு முறை மாப்பிள்ளை. அவன் அத்தை மகன் என்ன இவரா? எனக்கா? எனக்கு கல்யாணம் வேணாம். ஏனென்றால் ஒரே தந்தை என்ற பாசத்தோடு பாசத்தை அதிகமாக இது கட்டாய கல்யாணம். உறவுகள் விட்டு போகக்கூடாது. ஜாக்கிரதை. தந்தை சொல்லுக்கு மறுவார்த்தை இருக்கவே கூடாது. அப்பா என்ன சொல்றாரோ அதன்படிதான் நடக்கும். திருமணம் உன்னுடைய தாமில் தான் நடக்க வேண்டும். காலை முகூர்த்த நேரம். புறப்படுங்க. புறப்படுங்க. எந்த புத்தி போனாலும் இந்த புத்தி போறதில்லை. லட்சிய புத்தி போதா பாருங்க. 24 மணி நேரம் ஏதோ மனசு மாறும். ஆனா இவனுக்காவது மாற மாட்டேங்கிறான். இந்த அளக்கிற புத்தி மாறவே இல்லை. கொஞ்சமான புத்தி மாறணும். ரெடி காலை வச்சேன்னா 5000 காட்டும். சரி அழகுதா தெரியா? கவர்மெண்ட் உத்தியோகம் பண்றான். சர்வாயிரு வேலை. நல்லா அழகிறது. ஊட்டி மண்ண அழகுச்சு. அதோட கொடுமையா தெரியுமா? ஒரு இடமா தங்கறது இல்ல. இது அடிக்கிறாங்க பாரு. ஆமா செய்யாரு ஒரு வாரம் 10 மாசம் ஒரு வாரம் அவரை திருவண்ணாமலை அதங்க தானே பழையலாம் போது இங்கே வந்து அலையறான் பொம்பளைக்கு கம்பெனி ஆயிடுச்சு. எனக்கு ஏற்கனவே ஆட்டோ டோக்கு நான் என்ன நினைத்துக் கொண்டிருந்தேன், என் நாட்டு இளவரசர் மணவாளை பெற்றலாம் என்று மணக்கோட்டை கட்டியிருந்தேன். அனைத்து விழுந்த மண்கோட்டை ஆகிவிட்டது. என்ன செய்யலாம் என்று சிந்தனை செய்து கொண்டிருந்தார். அவர் ரொம்ப நேரமா சிந்தனை செய்து கொண்டிருந்தால் உங்களுக்கு அழகிறாங்களா? விடலாம் அவர்களா? விடவே கூடாது. வெட்டி சாய்த்து விட வேண்டாம். திட்டத்திற்கு ஒத்துழைத்தால் நான் இருக்கும் இடம் உங்கள் இருவருக்கும் நம்ம தான் அழக போறோம். ரொம்ப நாளைக்கு இடைகளில் அவசப்பட்டு கொண்டோம். இடை கட்சிட்டு அப்படியே புடி ஒரு புடி என்ன புடிய அறிவில்லாதவர்களே என்ன சொன்னீங்க? நான் இருக்கும் இடம் அறிவு அப்படியே பொங்கி வெளியே வருது உங்களுக்கு. நான் இருக்கும் இடம் என்றால் என்னுடைய பதவி என்ன? அமைச்சர் பதவி. என் திட்டத்திற்கு ஒத்துழைத்தால் நாட்டுக்கு நான் மன்னர், நீங்கள் இருவரும் தளபதி அமைச்சர்கள். புரிகின்றதா? கொண்டு வா. தாங்கி வச்சுக்கிற போயிடலாம். குச்சி வச்சு வந்தாங்க. அதையா சொன்ன 24 மணி நேரம் அதே மூதேவி கொண்டு வாங்க. இது கேட்டாது சீவு காது திட்டுவிட்டோம். திட்டத்தை செயல்படுத்த வேண்டும். முதலடி எடுத்து வைக்க வேண்டும். தம்பி என்ன போறீங்க தம்பிகளே? நீங்க தம்பி என்ன போறீங்க தம்பிகளே? மான ஈடையில்லாத மானங்கள் தம்பிகளே. தம்பி என்ன போறீங்க தம்பிகளே? நீங்க தம்பி என்ன போறீங்க தம்பிகளே?
சேர்த்து திட்டமிட்ட திட்டு அடி எடுத்து வைக்கின்ற வேலையிலே எவனோ ஒரு அவசகுணமான பாவலர் ஏன் பார்வை யார் கட்டி போச்சு யாரு பார்வை யாரு கண்டுபிடிச்சேன் பார்வன் தான் பாடுறான் ஃபேமிலி மூஞ்சி வச்சுப்பா மச்சான் பாடுறான். டேய் நம்ம ரகசியத்தை எவ்வளவு தெரிஞ்சுக்கனா எவன் பாடுறான்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு மாலையை போட்டு அவனுக்கு ஒண்ணு வாங்கி கொடுத்துட்டு பணம் தட்டிட்டு இந்த மாதிரி தப்பு புறப்பட்டு வாருங்க. மானங்கெட்ட முட்டாளுங்க நீங்க நன்னவோ மானங்கெட்ட முட்டாளுங்க நீங்க நன்னவோ நான் பாடும் பாட்டு உமக்கல்லவோ திருந்த சொல்லவோ என்ன போறீங்க நம்பிகளே நீங்க கம்பியக்கா என்ன போறீங்க நம்பிகளே தெரிஞ்சு போச்சா ஐவசனோட போட்டி நான் வச்சுக்கிறேன் அவன் யாரு பார்த்தாலும் மாலையை போடுறான் மொத்த வரை சிகரெட் ஆயிருக்குதா ஆள் இருந்து பிடிக்கிறான் அண்ணா நம்ம போக்கு அண்ணாச்சா அண்ணாக்கா என்னவோ இந்த சமாச்சாரம் செஞ்சுட்டு இந்த சமாச்சாரம் அப்படியே மூடி மாட்டிட்டா நல்ல ஒரு மாலை போட்டு அதனால நீ எவ்வளவு கேக்குற என் உட்கார கேக்குறேன் எவ்வளவு கேக்குறீங்க எவ்வளவு பணம் கேக்குறீங்க எவ்வளவு கேக்குற எனக்கா எனக்கு சுமாரா ஒரு 2 கோடி தான் என்ன நினைச்சுக்கிறான் நம்ம தெரிஞ்சா போட்டி அவங்க இருந்தா முடியலையே 2 கோடி கொடுத்தா நம்ம மூட்டை கட்டிடுவோம். அது சுமாரா 2 கோடி அதான் 2 கோடி சிம்பிள் பணம் மாறி குடுறோம் சரி மூணு மாட்சியா ஒரு ஆம்பு காமி இதோட வாங்க கொண்டு போய் அதே தரக்காத பணம் தான் வாங்கிட முக்கியம் போட்டு வாயா அட்டாச் இனிமேல் பார்க்க மாட்டான். சுமாரா 2 கோடி குடுறோம் எவனோ ஒருவன் தன் வயிற்று பசிக்காக வீதி வீதியாக பாடல் பாடிக்கொண்டிருக்கின்றான். அவன் பாடலை விட்டு நம் திட்டத்தை தொடு புறப்பட்டு ஜாமா போட்டு 2 காலில் ஏனோ திடீது அது வீணா போன பணத்துக்காக ஏனோ அடையுது ஜாமா போட்ட 2 காலில் ஏனோ அடையுது அது வீணா போன பணத்துக்காக ஏனோ அடையுது நல்லவர்கள் துணியை நினைக்க தூக்கி நடக்குது இந்த நாடோடிகள் கேட்ட கேட்டு ஏனோ அடையுது நல்ல மனம் இருக்கணும் குணம் இருக்கணும் பண்பு இருக்கணும் அன்பு இருக்கணும் நல்லவர்கள் நீங்கள் என்று போற்றி பாடமாட்டு காட்டணும் கம்பியக்கா என்ன போறீங்க தம்பிகளே நீங்க கம்பியக்கா என்ன போறீங்க தம்பிகளே எந்த கம்பி தெரியுமா? என் வீட்டுக்கு கம்பி தானே கட்டுறதுக்கு நீங்க கம்பி தான் எண்ணி வச்சு அனுப்பிச்சாங்கறான். ஐயா பூ அவனுக்காக என்ன ஒரு ஆட்டம் பாட்ட இந்த பாடுறான் என் பாட்டிற்கு மட்டுமே உங்கள் ஆட்டங்கள் இருக்க வேண்டாம். அடுத்தவன் பாட்டிற்கு தப்பு தளங்களாக இருக்க வேண்டும். புறப்பட்டு வா. நன்மை தமிழாம் பாடிய நிறைந்த பொன்னாடு நீ பாடு நன்மை தமிழாம் பாடிய நிறைந்த பொன்னாடு
நாடு ஒரு கண்ணுக்குட்டியாக தாசத்த செல்வக்குமரனை சக்கரத்தில் கொண்டு வடிவைத்தான் மனுநீதி சோழன். இத்தரவாக இந்த மலைக்கல்கள் என்று பெயர் எடுத்து சீர சிறப்போடு வாழ்ந்து வருகிறேன். எனக்கோ நீண்ட நாட்களாக ஒரு ஆசை சொல்ல கட்டி 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 அந்த விஜயபுர நாட்டுக்கு மனம் கழித்து விட்டதா பார்த்து கேவலம் நினைக்கிறீங்க. கப்பம் கட்டில சிறிய மன்னருக்கு பேர்பட்ட மாறணும். இனிமேல் ஒரு இடமே மாட்டேன். இறங்குற படை சாதாரண படை கிடையாது. படையை வச்சு விஜயபுர நாட்டை போர் பண்ணி அந்த நாட்டை சேர்த்து அந்த நாட்டை எப்படி கைப்பற்ற வேண்டும். இப்போது படைகளை சீக்கிரம் ஓடுகின்ற வண்டி ஓடும் வண்டி விளக்கமாக சொல்லண்டா. ஒரு வார்த்தை கூட நல்ல வார்த்தையும் பேச மாட்டாயா? புதுமுகமாக இருக்கமாவா? நம் நாட்டை கைப்பற்ற படைகளை சேர்த்து வந்திருக்கின்றார். நம் நாட்டின் முகப்பு மலைநாட்டு மண்ணை விதிமுறை நாட்டை பிடிக்க வேண்டும். எத்தனையோ ஆண்டுகளாக திட்டத்தில் தீட்டிக் கொண்டிருக்கின்றார். இனி முதல் அவனை விட்டு வைக்கவே மாட்டேன். இப்பொழுது படையை திரட்டுகிறேன். அவனை கொன்று குவித்து விட்டு வெற்றியோடு திரும்புகிறேன், வருகிறேன். இந்த தளபதிகளுக்கு நீங்கள் இதற்காக செல்ல வேண்டும். நான் செல்கின்றேன். மலை நாட்டு மன்னரை சென்று வருகின்றேன். தளபதியாரே, இல்லைங்கள். நீங்கள் இருவருமே சொல்ல தேவையில்லை. நான் செல்கின்றேன். அந்த கொடியவனை கொன்று வென்று வெற்றியோடு வருகின்றேன். ஆமா, நீங்கள் யாரும் செலுத்தவில்லை. எப்போது ஆணையிடுங்கள். அந்த மலைநாடு சென்று அந்த கொடியவனை கொன்று வெற்றியோடு யாரும் சொல்ல தேவையில்லை. நீங்கள் சொல்ல தேவை, நீங்கள் சொல்ல தேவை, நீங்கள்
மகனே, அப்பா இரண்டு நாட்கள்